This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online e-shopping app now available in Play Store and App Store. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அப்பா தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அப்பா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட மாம்பழம் அதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். இப்போது நிலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஆக்சுவலி படுத்துட்டு சாப்பிட்ற டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழம் காய்ச்சிருக்கு. மாம்பழம் அப்படின்னு சொன்னாவே நம்ம மூக்கிலிருந்து மூளை வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவரு, மாம்பழம் சொன்னாவே வாயில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிருது. நிறையா மாம்பழம் இங்கே செடியில் ஃபுல்லாக இருக்குது. கீழே கொத்து கொத்தாக கீழே இருந்தே இருக்குது. மாங்காய்ன்னு சொல்லிட்டோம்னாவே அந்த மாங்காய்க்கு உண்டான டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு. மாங்காயை ஃபஸ்ட்டு சிறு வயசுலலாம் பொறிச்சு ஒரு கல்லை வச்சு கொட்டி தண்ணியில் அலாசி அதுக்கப்புறம் உப்பு மிளகுத்தூளை போட்டு ஒருத்தர் சாப்பிட்றத பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த வாயில் ஊறுற எச்சிக்கு அளவே இருக்காது. அப்படி ஒரு எச்சி ஊறும். இதில் மாங்கொழுந்து இருக்குது. மாங்கொழுந்தை பார்த்திங்கன்னா இதையுமே நாங்கள் சாப்பிடுவோம். இந்த மாங்கொழுந்தை நல்லா இது ப்ரௌன் கலராக இந்த மாதிரி இருக்கிற கொழுந்தை பொரிச்சுக்குங்க. பொரிச்சிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு உள்ளே நாட்டு சக்கரை போட்டு அது கூட லைட்டாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு பீஸ் 2 பீஸ் மாங்காய் வெட்டி போட்டு கொழுந்தோடு அப்படியே சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்பப்பப்பா! இந்த டேஸ்ட்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஏன் ருத்ரா இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நீ பார்க்குற இந்த மாதிரி அப்ச்சி தோட்டத்தில் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குற? எப்படி இருக்குது? ஹவு டு யூ ஃபீல்? உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே படுத்துக்கிட்டே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதா? கீழே படுத்துக்கிட்டே சாப்பிட்றலாமா? இது இந்த மாம்பழம் ரவுண்ட் மாம்பழம் தான். இந்த மாம்பழம் இவ்வளோ குட்டி சைஸ் தான். இந்த மாம்பழம் பயங்கரமாக இனிக்கும். ஒவ்வொரு பழமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பழமாக இருக்கிறதுக்கும் டேஸ்ட் ஏகப்பட்ட டேஸ்ட்டு பயங்கரமாக இனிச்சு கிடக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாங்காய் எங்கேருந்து வருச்சுன்னு தெரியுமா ருத்ரா உனக்கு? மாங்காய் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருச்சுன்னா முகலாயர் பீரியடில் போர்ச்சுகீசியர்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டு மாம்பழத்தை நம்மளோட முகலாயர் அரசர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த மாம்பழத்தோட பேர் பார்த்திங்கன்னா இம்மா சம்பத். இது நான் புக்கில் படித்தேன். அது இம்மா சம்பளத்துங்கிற மாம்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தித்திக்கிற டேஸ்ட்டாக இருக்குமா. ரொம்ப தித்திப்பு சுவையுடைய டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த மாம்பழத்தோட பேர் எனக்கு தெரில. இது சின்ன மாம்பழம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். இதுக்கப்புறம் கிளிமூக்கு மாங்காய் இருக்குது. வாங்க கிளிமூக்கு மாங்காயும் காட்டுறேன். இப்போது கிளிமூக்கு மாங்காய் மரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். அந்த மரம் அந்த பக்கம் இருக்குது, இந்த மரம் இந்த பக்கம் இருக்குது. மாறி வந்துட்டோம். இந்த மாமரமே பார்த்திங்கன்னா கீழே படுத்துக்கிட்டே நீங்கள் தாராளமாக கீழே படுத்துக்கிட்டே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இந்த மரம். இது பச்சைக்காயை பொரிச்சிங்கனாவே இனிக்க தான் செய்யும். இந்த எங்கள்கிட்ட இருக்கிற இந்த மாம்பழம் புளிக்காது. இது பழமாக இருக்கும்போதும் நம்ம அரை வெக்காயின்னு சொல்லுவோம்ல, அரை வெக்காயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கொழிச்சாப்பில் ஆனதுக்கப்புறம் இதில் உப்பு மிளகுத்தூள் வச்சு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மாம்பழமே சரி, அந்த சின்ன மாம்பழமும் சரி, இந்த பெரிய மாம்பழமும் சரி, இது ரெண்டுமே எங்களுக்கு புளிக்கிற டேஸ்ட்டே இல்லை. ரெண்டுமே நல்லா தித்திக்கிற டேஸ்ட் தான். கீழே பாருங்களேன், கிளியெல்லாம் கொத்தி சாப்பிட்டு கீழே பறித்து போட்டு போயிருக்கு. இப்போ தான் மாங்காய் பெருசாக ஊறிட்டுருக்கு. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் வரணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பொறிக்கவே ஆரம்பிப்போம். ஒரே ஒரு மாம்பழம் காட்டுற பாருங்கள், எவ்வளோ பெருசு ஊறி இருக்குதுன்னு பாருங்கள், காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? நீங்களே எங்கள் தோட்டத்துக்கு வாங்க, சாப்பிட்டு போகலாம். நன்றி. நீங்கள் மாம்பழம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி நம்ம பழக்கப்படுத்துகிறோன்னா, தொப்பை சாப்பிடாம அதில் உள்ளே இருக்கிற அந்த ஊன் மட்டும் சாப்பிட்றதுக்கு தான் அதிகமாக குழந்தைங்க நம்ம சொல்லித்தரோம். தயவு செஞ்சு அப்படி சொல்லி கொடுக்காதீங்க. தொப்பையோடு சேர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கணும், மினுமினுன்னு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா மாம்பழம் சாப்பிடும்போது கண்டிப்பாக மாம்பழத்தில் இருக்கிற தொப்பையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி சேர்த்து சாப்பிடும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும். இப்போது சம்மர் வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா தண்ணி குடிச்சு நிறையா வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும் நம்ம பாடியில். மோஷன் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் வரும். தாராளமாக நீங்கள் மாம்பழம் சாப்பிட்லாம். இது மாம்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாகவும் வெளியே வர ஆரம்பிக்கும். மாம்பழம் சாப்பிடும்போது கண்டிப்பாக தோலோடு சேர்த்து சாப்பிடுங்க. அந்த பெனிஃபிட் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகம்.